அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கணேஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गणेश प्रस्तुति कर्क खसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. प्रवीण उत्तराज दक्षिण भारत की प्रचार सभा मद्रास के प्रवीण उत्तराज परीक्षार्थी के लिए जो प्राचीन पद संग्रह पोषण है उसमें से कुछ अंशों का अध्यापन मैं करने वाला हूँ. कल से मैंने कबीरदास के पद मैंने सिखाया था, तो उसके अनुसार आज भी कबीरदास के पद उसमें से एक पद का अध्ययन हम करने वाले हैं. यहाँ पर जो हमारे भारत देश की विशेषता यह है कि अनेकता में एकता. भारत देश की विशेषता यह है कि अनेकता में एकता, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியாவுடைய பெருமை என்னவென்றால், சிறப்பு என்னவென்றால், வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் இந்தியாவுடைய மரபு, இந்தியாவுடைய சிறப்பு. இந்தியாவுக்கு பெருமை என்பது வேற்றுமையிலே ஒற்றுமை காண்பதுதான். அந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற அந்த கருத்தை இங்கே கபீர்தாசர் மிக எளிமையாக நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கின்றார், அநேகத்தாமே ஏகதா. இந்த கருத்தை அவர் நமக்கு வலியுறுத்துகின்றார் இந்த பாடல் வாயிலாக. அவர் சொல்கின்றார், மக்களே, தோழர்களே, கவனியுங்கள். दुई जगदीश कहाँ से आए, दुई जगदीश कहाँ से आए, दुई जगदीश कहाँ से आए. कहाँ से आए इसका मतलब है कि वहाँ तो लिखा है कहाँ से आए. दुई जगदीश कहाँ से आए, दुई जगदीश कहाँ से आए. இரண்டு கடவுள், இரண்டு ஆண்டவன் எங்கிருந்து வந்தார்? दुई जगदीश कहाँ से आए, दुई जगदीश कहाँ से आए. कहो सुल, कहो कवने भरमाया. कवने में कितने, किसने भरमाया, यार சொன்னார்கள். भरमाया, फरमाया. दिल्ली के आसपास वाले कहेंगे फरमाना, फरमाना कहना. फरमाना என்றால் சொல்வது. दिल्ली के आसपास वाले कहते हैं फरमाइए. सुराम फरमाइए, कहिए, कहो, आप कहिए. कब ने मानो किसने, यार. फरमाया, भरमाया से फरमाया, யார் சொன்னார்கள், சொல்லுங்கள். இரண்டு கடவுள் எங்கிருந்து வந்தார்கள், இரண்டு கடவுள் என்று உங்களுக்கு யார் சொன்னார்கள்? कहो, कब ने भरमाया, किसने फरमाया, किसने कहा, किसने कहा. दुई जगदीश कहाँ से आए, दुई जगदीश कहाँ से आए. कहो कब ने भरमाया, किसने कहा. अल्लाह, करीम, राम, केशव, हजरत, நாம் தராயா. அல்லாஹ் ஒரே கடவுள்தான். ஆனால் அவரே அல்லாஹ் என்றும், கரீம் என்றும், ராம் என்றும், கேசவா என்றும், கேஷவ் மிஸ் கேஷவ், ஹசரத் என்றும், நாம் தராயா, நாம் தராயா பெயரை வைத்து விட்டார்கள். தர்ணா, தரானா. தர்ணா வைப்பது, தரானா வைக்கச் செய்வது. அது அவர்தான் படைத்தார். தமிழில் சொல்வார்கள், அவன் அருளாலே அவன் தாழ் வேண்டியிருப்பார். சிவபுராணம் சொல்லும். சிவபுராணத்தில் சொல்வார்கள், அவன் அருளாலே அவன் தாழ் வேண்டி. அப்போது அவனை வேண்டுவதற்கு கூட அவன் அருள் வேணுமாமா. அப்போ தான் நம்மளால் அவனை வேண்ட முடியுமாமா. ஆக அவன் அருளாலே அவன் தாழ் வேண்டிங்கிற மாதிரி சொல்ல பாருங்கள். ஹதரத், அல்லாஹ், கரீம், ராம், கேசோ, ஹதரத், நாம் தராயா வைக்க சொன்னதும் அவதாரமா. காட் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஜெனரேட்டர், ஆப்ரேட்டர், டெஸ்ட்ராயர் என்பார்கள். ஜெனரேட்டர் இயக்குதல், ஆப்ரேட்டர் இயக்குதல், ஜெனரேட்டர் பிறக்க செய்தல், உருவாக்குதல், காத்தல், இயக்குதல், அழித்தல், டெஸ்ட்ராயர். அப்போ காட் ஜிஓடி காட் சொல்வார்கள். அதுபோல் அல்லாஹ், கரீம், ராம், கேசோ, ஹசரத், நாம் தராயா அவர் தான் நம்மை வைக்க சொன்னார். அல்லாஹ் என்று வச்சுக்கோ, கரீம் என்று வச்சுக்கோ, ராம் என்று வைத்துக்கோ, கேசவா என்று வைத்துக்கோ, ஹசரத் என்று வைத்துக்கோ என்று அவர்தான் பெயரை வைக்க சொன்னாரே தவிர நமக்கு அவர் ஒருவர்தான்.
கடவுள் ஒருவரே, பகவான் ஏக் ஹை. கஹனா ஏக், கஹந்தே கஹனா இஹி மகம் பாவ்னா தூஜா. கஹனா ஏக், நகை என்றால் இப்போ பொதுவாக காதில் அணிந்து கொண்டால் கம்மல் என்கிறோம், கையிலே அணிந்து கொண்டால் வளையல் என்கிறோம், விரலிலே போட்டுக்கொண்டால் மோதிரம் என்கிறோம், கழுத்தில் அணிந்து கொண்டால் செயின் என்கிறோம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அணிகின்ற அந்த அணிகலனுக்கு பெயர் இதெல்லாம் இருக்கிறது. பெயர்தான் வேறே தவிர அவருடைய அடிப்படையாகிய தங்கம் ஒன்றுதான். ஆக எல்லாம் சேர்த்து பொதுவாக சொல்லுவாங்க ககனா, நகை என்று சொல்வார்கள். ககனா ஏக்கு, அத்தனை பேர் இருந்தாலும் கூட அதுக்கு ஒரே பெயர் தான், அந்த பெயர் தான் நகை என்பது. கஹனா, நகை என்பது ஏக் கஹந்தே கஹனா, ஒரு ஆழமான ஒரு தங்கத்தால் செய்யப்படாத அது கஹன், இங்கே சோனா. ஏக் கஹந்தே கஹனா இஹி மகம், இதுதான் அவருடைய இதில் இஹிமம் இஸ்மே பாவ்னா தூசா, விலை வேறு கிடையாது. நீங்கள் ஜுவல்லரி வாங்க ஷாப்புக்கு போனால் அவன் போடுறோடனே பெருசாக போட்டிருப்பான். இன்றைய விலை கிராமுக்கு கோல்டு இவ்வளவுன்னு போட்டிருப்பான். நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் சரி, நீங்கள் ஒரு பொருளை அது செயினையோ இல்லை மோதிரத்தையோ வளையலையோ நீங்கள் வாங்கிவிட்டீர்கள், தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், அதை கொடுத்து ஐயா எங்களுக்கு கொடுங்க என்று கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லுவான், எடை போடுவான், நகையை எடை போடுவான், அப்புறம் கல் எடை போடுவான். எடை போட்டு நகை தங்கம் இவ்வளவு கிராம் இருக்கிறது, 1 கிராம் இந்த விலை, இத்தனை கிராம் இருக்கிறது, அது கணக்கு போடுவான். 1 கிராமுக்கு அளவு கணக்கு போடுவான். கணக்கு போட்டு அதன் பிறகு செய்கூலி போடுவான். அதன் பிறகு அந்த கல்லுக்கு விலை போடுவான். கடைசியிலே பொதுவாக சேதாரம் போடுவான். பொதுவாக இவ்வளோ பணம் என்று நம்ம கேட்பான், பில் கொடுப்பான், நம்ம பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். இஸ் பிரகார் அந்த தங்கத்துக்கு மட்டும்தான் விலையை தவிர, அதாவது மோதிரம் செஞ்சால் ஒரு விலை, கம்மல் செஞ்சால் ஒரு விலை, மூக்குத்திக்கு ஒரு விலை, ஒட்டியானத்துக்கு ஒரு விலை, கையிலே போட வளையலுக்கு ஒரு விலை, மோதிரத்துக்கு ஒரு விலை, அப்படி கிடையாது. ஒரே விலை தான். தங்கத்துக்கு ஒரே விலை தான். அது செய்கின்ற கூலி தான் ஏறும். இங்கே மகம் இஹி மகம் இசுமே பாவ்னா தூஜா, வேறு விலை கிடையாது. தூஜா என்றால் செகண்ட், வேறு. अनदर दूसरा दूसरा दाम नहीं है. गहना एक गहनते गहना इसी में इहिमम इसी में भाव ना दूजा. दाम दूसरा दाम नहीं है, एक ही दाम है. सभी गहनों का नाम तो अलग अलग है, लेकिन वो दाम एक ही है. नाम अलग है, दाम दूसरा नहीं है, एक ही है. नाम तो अलग है, गहनों का नाम तो अलग है. कमल, வளையல், ஒட்டியானம், செயின், பேஸ்லெட்டு, இது பேர் வச்சுக்கிறது நிறையா. ஆனால் விலை ஒன்று தான். பாவ்னா தூஜா. அதுபோல தான் அல்லாஹ் என்று வைத்தாலும், கரீம் என்று வைத்தாலும், ராம் என்று வைத்தாலும், கேசவா என்று சொன்னாலும், ஹசரத் என்று பெயர் சொன்னால் கூட கடவுள் ஒன்று தான். அது ஒரு கடவுளுக்குத்தான் பல பேர். அதுபோல ஒரு பொன்னால் செய்யப்பட்ட அதுக்குத்தான் ஏக் सोने से बनाया गया जो गहना है, उनका नाम तो अलग है, लेकिन दाम एक ही है. उसी प्रकार आप अल्लाह बोलो, करीम बोलो, राम बोलो, केशव बोलो, हजरत बोलो, लेकिन आप जो भी नाम बोलेंगे, नाम तो अनेक हैं, लेकिन उसका भाव मतलब उसकी महिमा जो है वो एक है. भगवान की महिमा एक ही है, दो महिमा नहीं है. इसकी पूजा करने से ये महिमा, उसकी पूजा करने से उसका भाव अलग है. दुगुना हो गया हो जाएगा, तिगुना हो जाएगा, ऐसी बात नहीं है. इस्लाम पर विश्वास करो तो एक हो जाएगा, ईसाई पर विश्वास करो तो धर्म पर तो 2 हो जाएगा, हिंदू धर्म पर भरोसा करो तो 3 हो जाएगा. ऐसी बात नहीं है. सबका एक ही है, नाम तो अलग है. भगवान सबका एक है, सबका एक ही है, उसकी महिमा भी एक ही है, लेकिन नाम तो अलग अलग है. इस प्रकार गहने का नाम अलग है, उसका दाम एक है. उसी प्रकार भगवान के नाम अलग हैं, लेकिन भगवान की महिमा जो है एक ही है. என்னுடைய இறைவனுடைய பெயர்கள் வெவ்வேறே தவிர அவருடைய பெருமை மகிமை ஒன்றுதான், அதில் மாற்றம் கிடையாது. சரி, அடுத்தது கஹன் சுனனுக்கோ துயி கரி தாப்பின். கஹன் சுனனுக்கோ துயி கரி தாப்பின், சொல்வதற்கு மட்டும் 2 வச்சுக்கலாம். கஹனைக்கோ சொன்னைக்கோ, சொல்வதற்கும் கேட்பதற்கும் 2ஆக செய்து கொண்டான். துயி கரி, दो बना लिया, कमल बना लिया और अंगूठी बना लिया और छुरी बना ली
इस प्रकार गहन सुनने को दुई करी तापिन तापिल रख दिया। एक नमाज एक पूजा, लेकिन पूजा की विधि अलग अलग है, लेकिन पूजा एक ही है। इसको नमाज कहते हैं, इस्लाम लोग नमाज पढ़ते हैं, उसको नमाज कहते हैं। हमारे हिंदू लोग पूजा करते हैं, एक नमाज एक पूजा। कहन सुनने को दो ही करी, यहाँ पर दो है। इस्लाम जो भगवान की पूजा करते हैं उसे नमाज कहते हैं या नमाज कहते हैं। अन्य धर्म वाले जो इबादत करते हैं, पूजा करते हैं, उसे पूजा कहते हैं। क्रिश्चियनिटी वाले जो पूजा करते हैं उसे प्रेयर कहते हैं अंग्रेजी में। लेकिन सभी का नाम एक ही प्रेयर ही है। चाहे मंदिर में करो प्रेयर है, मस्जिद में करो प्रेयर है, मॉस्क में करो प्रेयर है, गिरजाघर में चर्च में करो, सब प्रेयर है। नाम एक ही है, लेकिन पूजा करने की विधि अलग अलग है। एक नमाज एक पूजा। कलम सुनने को दो ही कर दोनों बना लिया। एक तो नमाज बनाया और इसको अरे को पूजा बनाया, और क्रिश्चियनिटी में चर्च में गिरजाघर में प्रेयर बनाया। नाम तो अलग है, लेकिन उसका पूजा करने की विधि अलग है, लेकिन पूजा एक ही है। जैसे भी करो वो पूजा ही है। और वही मोहम्मद, वही महादेव। तुम मोहम्मद साहब कहो, महादेव कहो, ब्रह्मा कहो, आदम कहिए। आदम वहाँ पर क्रिश्चियनिटी में आदम एव कहते हैं, आदम कहते हैं। आदम कहो या ब्रह्मा कहो या महादेव कहो, शिव जी कहो, शंकर कहो, मोहम्मद कहो, अल्लाह कहो, कैसे भी कहो, लेकिन वो एक है। भगवान एक ही है। पूजा करने की विधि अनेक हैं, लेकिन भगवान एक ही है, उसकी महिमा भी एक ही है, उसमें कोई भेद नहीं। देखिए, दुई जगदीश कहाँ पे आए? 2 கடவுள் எங்கிருந்து வந்தார்கள்? कहो சொல்லுங்க, கவுனை பர்மாயா किसने कहा? யார் சொன்னது? 2 கடவுள் என்று சொன்னது யார்? யாரும் சொல்லல. அல்லாஹ், கரீம், ராம், கேஷோ, ஹசரத் நாம் தராயே. சிவபுராணம் மாதிரி அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்று சொல்வது போல, அவர்தான் நமக்கு பெயரை வைக்க வைத்தவரும் அவரே. அதுதான் முக்கியம். தனக்கு இந்த பெயர் வை என்று சொல்பவரும் அவரே, சொன்னவரும் அவரே. அவர்தான் அல்லாஹ் என்றும் கரீம் என்றும் ராம் என்றும் கேஷவ் என்றும் பெயரை வைக்கச் செய்தார். தராயா வைக்கச் செய்தார். அவன் அருளாலே அவன் தாள் வேண்டிப்பார்கள். அதாவது இறைவனுடைய தாளை வேண்டுவது கூட நம்முடைய அவங்க அருள் வேணுமாம்மா, இல்லை நம்முடைய வேட முடியாதாம்மா, கோயிலுக்கு போக மாட்டோம். அவர் இருந்தால் மட்டுமே எதையும் செய்ய முடியும். அதுபோல பெயரையும் அவரே வைக்க சொல்லிட்டார். பெயர் வேடா என்றார். எனக்கு அல்லாஹ் என்று வை, கரீம் என்று வை, ராம் என்று வை, கேஷவ் என்று வை, ஹசரத் என்று வை என்று அவரும் அவர் நமக்கு பெயரை வைக்கச் செய்தார். ஒரு வீட்டிலே 5 குழந்தைகள் இருப்பார்கள். 5 ஆண் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 5 பெண் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 5 பெண் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் குழந்தைகள் சந்தான் தான், ஒரே பேர் சந்தான். ஆண் பிள்ளையாக இருந்தால் பேட்டா சொல்கிறோம், பெண் பிள்ளையாக இருந்தால் பேட்டின்னு சொல்கிறோம். இது காமன் வேர்டு தான். சன் டாட்டர் சொல்கிறோம், ஆனால் மகன் அல்லது மகள் என்கிறோம். ஆனால் ஒரே பேரை வைக்கிறோம், வெவ்வேறு பேர் இருக்கும். அதுபோல இங்கே ஆண்டவன் ஒருவர்தான், ஆனால் அவருக்கு பெயர்கள் பல வகை. अल्लाह, करीम, राम, केशव, हजरत नाम धराया, गहना एक गहन ते गहना इही மகம் பாவனா குஜா. நகை ஒன்றுதான், தங்கம் ஒன்றுதான். தங்கத்திலான் செய்யப்படுகின்ற அந்த நகைகளுடைய பெயர்கள் வெவ்வேறு. அதே போல் அது பலவிதமான நகைகள் இருக்கல்லவா, ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு விலை இல்லை, விலை ஒன்றுதான், ஆனால் பெயர்தான் வேறு. அதுபோல் இறைவனுடைய மகிமை ஒன்றுதான், பெயர்தான் வேறு. அதுபோல் கஹனா ஏக்கு பொதுவாக நகைன்னு சொல்ல மாட்டோம், இந்த நகைன்னு சொல்ல மாட்டோம். சொல்ல வேண்டுமென்றால் சொல்லுவார்கள், எனக்கு மூக்குத்தி வேண்டுமையா, எனக்கு காதணி வேண்டுமையா, கம்மல் வேண்டுமையா, எனக்கு வளையல் வேண்டுமையா, எனக்கு ஒட்டியானம் வேண்டுமையா என்று பெயரை நாம் சொல்லலாமே தவிர புது பெயர் என்ன, பொதுவாக பெயர் என்ன? நகை, கஹனா. ஆக அது நகை என்பது ஒன்று தான், ஆனால் அதற்கு நாங்களே பல பேரை வைத்துக் கொள்வோம். அது போல இறைவன் ஒருவரே, நாம் அவருக்கு பல பெயரை வைத்துக் கொள்வோம். அதே போல் மகம் பாவனா தூஜா, விலை ஒன்று தான். இங்கே விலை என்றால் தங்கத்துக்கு விலை ஒன்று தான், மோதிரத்துக்கு ஒரு விலை அப்படி கிடையாது, ஒட்டியானத்துக்கு ஒரு விலை அப்படி கிடையாது. தங்கத்தினுடைய விலை அது போட்டுவா தவிர விலை ஒன்று தான். அதுபோல் இறைவனுடைய அருள் ஒன்று தான், இறைவனுடைய மகிமை ஒன்று தான், பெயர் தான் வேறு.
அல்லாஹ் என்றாலும் அதே மகிமை தான், கேசவ் என்றாலும் அதே மகிமை தான், மகாதேவ் என்றாலும் அதே மகிமை தான், ஜீசஸ் என்றாலும் அதே மகிமை தான், அல்லாஹ் என்றாலும் அதே மகிமை தான், மகிமை ஒன்று தான். ஆக ககன் சுன்னக்கோ துயி கரி தாப்பினி இக்கு நிமாஸ் இக்கு பூஜா. அதே போல் வழிபாட்டு முறைகளும் வெவ்வேறு. சர்ச்சுக்கு போனால் ப்ரேயர் என்கிறோம், பிரார்த்தனை என்கிறோம். மசூதிக்கு போனால் தொழுகை என்கிறோம், நமாஸ் என்கிறோம். இந்துக்களுடைய கோயிலுக்கு போனால் பூஜை என்கிறோம், பரிகாரம் என்கிறோம் இல்லவா? ஆக பெயர்தான் வேறு, பூஜை செய்கின்ற முறைகள் தான் வேறு. ஆனால் பூஜை ஒன்று தான். इक नमाज इक पूजा एक माने एक नमाज भी एक ही है, नमाज अलग है, पूजा अलग है और प्रेयर अलग है, नाम अलग है, लेकिन काम एक ही है, उसकी महिमा भी एक है, दाम भी एक ही है. इसलिए वही महादेव, वही मोहम्मद, वही ब्रह्मा, वही आदम कहिए. நீங்கள் சொல்லிங்க வேணாம், மகாதேவான்னு சொல்லுங்கள், சங்கர்னு சொல்லுங்கள், முருகான்னு சொல்லுங்கள், ஐயப்பான்னு சொல்லுங்கள், வடிவலான்னு சொல்லுங்கள், ஜீசஸ் சொல்லுங்கள், இயேசுவே ஆண்டவரே சொல்லுங்கள், நபிகள் நாயகமே சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்லுங்கள். எதை சொன்னாலும் அது ஒருவரையே சாரும். அவர் யார் தான்? அவர் தான் கடவுள், த காடுனா. ஆங்கிலத்திலே பொதுவாக சொல்கிறார்கள் காட் என்றார்கள், ஜிஓடி காட் என்றார்கள். பொதுவானவர் காடு ஜெனரேட்டர், ஓ ஆப்ரேட்டர், டி டிஸ்ட்ராயர், சேர்ந்தா காடு. அதுபோல தான் கபீர்தாசரும் ராம் என்கிறார். கபீர்தாஸ் आपको मालूम है वे निगुण संत थे. அவர் கடவுளுக்கு உருவம் இல்லை என்ற கருத்தை உடையவர். அவர் எப்படி ராம் சொல்கிறாரா? பொதுவாக ராம் என்ற வார்த்தை கருத்தவர்னா ஜிஓடி காடு. காட் என்பது எந்த மத கடவுளை குறிக்கும்? எல்லா மத கடவுளையும் குறிக்கும். அதுபோல கபிதாஸ் வந்து ராம் என்பது பொதுவானது. அவர் குறிப்பிட்ட ஒரு ராஜாவுடைய மகன், தசரதனுடைய மகன் ராமனை, சீதாவுடைய கடவுள் சீதாராமனையும் அவர் குறிப்பிடவில்லை. பொதுவாக கடவுள் என்றால் அது ராம் என்று சொல்கிறார் தவிர அவர் எந்த ஒரு கடவுளையும் குறிப்பிட்ட கடவுளை அவர் சொல்லவில்லை. ஆக நாம் வழிபடுகின்ற முறை வேறாக இருந்தாலும், நாம் சொல்லுகின்ற பெயர் வேறாக இருந்தாலும், அதனுடைய மகிமை ஒன்றுதான், அவனுடைய பெருமை ஒன்றுதான். என்னது? எல்லோருக்கும் அருள்வது. ஒரு கோயிலே சின்ன கதை சொல்கிறேன். ஒரு கோயில், அந்த கோயிலே போகின்றவெல்லாம் டெய்லி வேண்டு போவாங்க. கோர்ட்டுக்கு போகிறவங்க கேஸ்க்காக கோர்ட்டுக்கு போவான், அவன் வேண்டிட்டு போவான், ஐயா ஏன்னா நான் போகிற கேஸ் வந்து ஜெயிச்சோம், எனக்கே சாதகமாக ஜெயிக்கணும், ஜெயிலுக்கு போடணும். இப்போ போருக்கு போகிறான், அவன் வேண்டுகிறான், சுவாமி நான் இந்த போரிலே வெற்றி பெற வேண்டும். ஒரு திருடன் போகிறான், சுவாமி இன்றைக்கு நிறைய எனக்கு பொருள் கிடைக்க வேண்டும், நான் திருடணும், நிறைய பொருளை திருடணும். இப்படி அவன் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேண்டுகளை வைப்பார்கள். சரி, கடவுள் என்ன செய்வார்? திருட பொருள் உனக்கு கிடையாது சொல்லுவானா? கிடையாது. அனைவருக்கும் அவருடைய குறிப்பார். யார் போனாலும் அவருக்கு அருள் கொடுப்பார். ஆனால் திருடுகின்ற பலன், அவருடைய பிராயச்சித்தம், அவனுடைய பலன், அந்த பாவத்துக்கு பலன் அவனை அனுபவிக்குமே தவிர அது கடவுளை சாராது. அதுபோல் யார் போனாலும் அவருடைய வேண்டியது அவருடைய கடமை, இறைவனுடைய கடமை. அவன் நல்லவன் கேட்டான் என்று இறைவன் பார்க்க மாட்டார், எல்லோரையும் சமமாகத்தான் பார்ப்பார். ஆகவே நீங்கள் எந்த முறையில் நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி, அல்லது பிரார்த்தனை பண்ணாலும் சரி, ப்ரேயர் பண்ணாலும் சரி, இபாதத்து அதாவது நமாஸ் பண்ணாலும் சரி, துர்கி பண்ணாலும் சரி, ஆனால் பிரம்மா என்றாலும் சரி, ஆதம் என்றாலும் சரி, மகாதேவ் என்றாலும் சரி, முகமது என்றாலும் சரி, ஜீசஸ் என்றாலும் சரி, பெயர் தான் வேறு, ஆனால் அவர் ஒருவரே. அவருடைய அருளும் கருணையும் பெருமையும் மகிமையும் ஒன்றே என்ற கருத்தையே சொல்லுகிறார். மீண்டும் சொல்லிக்கிறேன். துயி ஜெகதீஷ் காந்தே ஆயே கஹோ கவனே भरमाया, अल्लाह करीम राम केशव हजरत नाम धराया, गहना एक गहन ते गहना इही महम, इहा दोनों இதுதான் மகம், பாவன பூஜா. இறை வந்து ஒன்று தான், வேறு கிடையாது, இரண்டாவது கிடையாது. பூஜாவில் இரண்டாவது வேறு கிடையாது. கஹான் சொன்னேக்கோ துயி கரி தாப்பினி இக்கு நிமாஸ் இக்கு பூஜா. வழிபாட்டு முறைகள் சொல்வதற்கும் கேட்பதற்கும் இரண்டாக வைத்துக் கொண்டார்கள். ஆனால் மேட்ரு ஒன்று தான். நமாஸ் இருந்தாலும் ஒன்று தான், பூஜா இருந்தாலும் ஒன்று தான், ப்ரேயர் இருந்தாலும் ஒன்று தான் தவிர நம்மளை வச்சுக்கிற பேர் தான். வஹி முகமது, வஹி மகாதேவ், வஹி பிரம்மா, வஹி ஆதம் கலியே. முகமது என்றாலும், மகாதேவா என்றாலும், சிவா என்றாலும், பிரம்மா என்றாலும், ஆடம் என்று சொன்னாலும் எல்லாமே பேர் தான் வேற, ஆனால் ஒரே பேர் தான். அந்த பேர் தான் கடவுள். புரிகிறதா? அடுத்த
दुई जगदीश कहाँ ते आए कहो कबरे बरमाया கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்தது இதுவே என்ன போர்டு இடம் பார்க்கவே அடுத்து को हिंद को तुर्क कहावे को हिंद को तुर्क कहावे एक जमीन पर रहिए एक जमीन पर कोई हिंदू कहलाता है कोई तुर्क कहलाता है लेकिन दोनों एक ही हैं मनुष्य हैं आप लोग मनुष्य हैं आदमी हैं एक जमीन पर रहिए आप एक रहिए जमीन पर रहिए देश में रहिए देश में जहाँ भी रहें एक रहें वही को हिंद को तुर्क कहावे एक जमीन पर रहिए वेद किताब पढ़े वेद किताब पढ़े हर एक धर्म का ग्रंथ अलग अलग है हिंदू लोग उसे भगवत गीता कहते हैं मुसलमान लोग कुरान कहते हैं इस्लाम ईसाई लोग बाइबल कहते हैं लेकिन नाम तो अलग है लेकिन पढ़ना एक ही है वेद पढ़िए किताब पढ़े वेद किताब पढ़े कुतबा कुतबा पढ़े कुरान कुतबा पढ़े वेद पढ़े किताब पढ़े कुतबा पढ़े पढ़ने वाले क्या कहते हैं वे मौलाना मौलाना वे पांडे मस्जिद में अल्लाह अकबर कहने वाला मुल्ला कहलाता है और मौलाना कहलाता है और मंदिर में हिंदुओं के मंदिर में पूजा करने वाला पुजारी कहलाता है पांडे कहलाता है लेकिन दोनों एक ही हैं वेद पढ़े किताब पढ़े खुतबा पढ़े नाम अलग अलग मौलाना हो चाहे पांडे हो वो हिंदुओं के मंत्र पढ़ने वाला हिंदुओं की पूजा की विधि करने वाला पुरोहित कहलाता है ये पांडे कहलाता है पांडा कहलाता है और मस्जिद में सुबह बांग देने वाला मौलाना कहलाता है वे किताब पढ़ने के ग्रंथ अलग अलग हैं लेकिन एक ही हैं भगवान के बारे में है और उसके बारे में प्रचार करने वाला मौलाना भी एक है और पांडे दोनों एक ही हैं दोनों अलग अलग हैं फिर भी उनका काम एक ही है क्या है भगवान का खुदा का अल्लाह का जीसस का ईसा का संदेश सुनाना उनका काम है नाम अलग है लेकिन संदेश सुनाना काम एक है नाम अलग है काम एक ही है बेगरी नाम दराये बेगरी अलग अलग बेगरी नाम धराये वो भी धराये यहाँ पर धराये वैक्य चेदार करोड़ बेगरी नाम धराये बेगरी नाम धराये इक मटिया के बांडे इक मटिया के बांडे इक मटिया के बांडे बर्तन आप कुम्हार के दुकान पर जाइए कुम्हार के घर जाइए कुम्हार क्या करता है मिट्टी से बर्तन बनाता है छोटा बर्तन बड़ा बर्तन बड़े बड़े घड़े ये सब बनाता है लेकिन हर एक बर्तन का नाम अलग है छोटे का
उससे छोटे का, या वो बड़े का, या उससे छोटे का, उससे बड़े का। हर बर्तन का नाम अलग है, लेकिन उसको भरने वाला मिट्टी जो है वो एक ही है। बेगरी बेगरी नाम धराए, बेगरी तो अलग 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 नाम रखवा लिए, अलग अलग नाम रखवा लिए, लेकिन क्या है, एक मटिया के भांडे, एक मिट्टी से बनाया गया वो बर्तन है। उसी प्रकार अनेक नाम हो उसके लिए, भगवान के लिए या पूजा के लिए अनेक विधि हो, वो वेद ग्रंथ का अलग अलग नाम हो, लेकिन महिमा एक ही है, भगवान एक ही है, लेकिन उसके उसकी विधि अलग अलग है। वो कुम्हार के यहाँ जो बर्तन बनते हैं, मिट्टी के बर्तन बनते हैं, उन बर्तनों के नाम अलग अलग हैं, लेकिन सब एक ही मिट्टी से बने हुए हैं। यहाँ पर भी हिंदू कहो, मुसलमान कहो, सिख कहो, ईसाई कहो, चाहे फारसी कहो, कोई भी कहो, तुर्की कहो, जो भी कहो, नाम अलग अलग हैं, लेकिन सब मनुष्य हैं। भगवान ने ऐसे एक मनुष्य के रूप में उसको बनाया है, वो अलग जानवर नहीं हैं। जानवर भी जानवर, सभी जानवर एक ही हैं, नाम अलग है। इसी प्रकार यहाँ पर मनुष्य है, नाम अलग है, लेकिन उसका जो बेसिक क्या है, आधार क्या है, मनुष्य, वो मनुष्य एक ही है। यहाँ पर बेगरी बेगरी नाम धराए, एक मटिया के भांडे। तमिल में एक कहावत है, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி. 4 மாதம் 6 மாதம், 4 6 செய்தால் 10, 10 மாதம், 10 மாதம் சுதந்திரந்தி பெற்றாள் என்று பாடுவார். 4 மாதமாய் குயவனை வேண்டி, இறைவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, ஒரு பாத்திரம். அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை சாண்டி, ஆடுவான். हम नाचते हैं, कूदते हैं, पर अंत में नीचे गिर जाते हैं, मतलब मर जाते हैं। कूताड़ी कूताड़ी फूट उड़े चांडी, वो मृत्यु के आने पर ये शरीर जो है क्या हो जाता है, धराशायी हो जाता है, மண்ணிலே மண்ணாகிறது. அதுபோல்தான் அங்கே அது பாம்பரசத்தில் பாடியது. அது பார்ப்பதற்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட அந்த கருத்து இதுதான். அதாவது மண்ணிலே செய்தது பாத்திரம் போலவே இறைவன் என்ற குயவன் நம்மை மண்ணால் சமைத்திருக்கிறான். நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தையை பாருங்கள், வீட்டில் பெரியவங்க பேசுவாங்க, குழந்தை அது பச்சை மண்ணுமா என்பார்கள். அது பச்சை மண்ணுப்பா, அரிக்காதுப்பா, திட்டாதப்பா, பச்சை மண் என்பார்கள். ஆக அதுவும் மண் தான், மனிதனும் மண் தான், பாத்திரமும் மண் தான், எல்லாமே இறைவன் படைத்தது. ஆகவே பேராக வேறு இருக்குது, மனிதன் என்ற பேர், மிருகம் என்று பெயர், பறவை என்று பெயர். எல்லா பறவையும் பறவைதான், எல்லா மிருகமும் மிருகம்தான், எல்லா மனிதர்களும் மனிதர்கள் தான். அவன் இந்துவோ துருக்கரோ அல்லது ஈசாயோ கிறிஸ்தவரோ அல்லது சிக்கியரோ அல்லது ஃபாரசியோ யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதரே. சொன்னான், பேகரி பேகரி நாம் தராயே, அலக் அலக் நாம் தராயே, வெவ்வேறு பெயர்களை வைக்கச் செய்தவனும் அவன்தான். கபீரர் பாடுவார், கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்கும் கன்று வைத்தான் இறைவன் ஒருவன், அந்த ஏழையின் பெயர் உலகில் இறைவன் என்பார். ஆக கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்கும் கன்று வைத்தான் இறைவன், அந்த ஏழையின் பெயர் உலகில் இறைவன் என்று பாடுவார், ஒருவன் இறைவன் பாடுவார். அப்படிங்கே பேகரி பேகரி நாம் தராயே, பாண்டே என்றும் மௌலானா என்றும் இந்து என்றும் முஸ்லீம் என்றும் வெவ்வேறு பெயர்களை வைக்கச் செய்தவனும் அவனே, இறைவனே, ஒருவனே. ஆக இக்கு அடியாக்கே பாண்டே, எல்லாமே ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பாண்டங்கள் தான். கடைசியாக போவது அங்கே அதே மண்ணில் தான். கபீர்தாஸ் சொல்லுவார், நோட் பண்ணிக்க வேணாம், கபீர்தாஸ் சொல்லுவார், माटी कहे कुम्हार को, माटी कहे कुम्हार को, तू क्या रौंदे मोही. அந்த குயவன் நீங்கள் பார்த்துக்கிறானீங்க, அவன் மண்ணை எடுத்துக்கொண்டு வருவான், அதை மண்ணை ஒரு கீழே கொட்டு வைப்பான், உருண்டையாக கொட்டு வைப்பான், அதில் மத்தியிலே நீரை ஊற்றுவான், நீரை ஊற்றி அதை காலில் போட்டு மிதிச்சிட்டே இருப்பான், நன்றாக காலில் போட்டு மிதிப்பான், டான்ஸ் ஆடுற மாதிரி மிதிப்பான், விளையாண்டு இருப்பான். அது ஏன் செய்கிறான் என்றால், அந்த மண் மிதிக்க மிருதுவாயிடும், மிதிக்க மிருதுவாயிடும். மிருதுவாகிவிட்டால் பாத்திரம் தயாரிப்பது மிக எளிது, மிக சுலபம். மிதிக்க அது எளிதாகிவிடும், நரம்பு தயாரிக்கா மென்மையாகிவிடும். மென்மையாகிவிட்டால் பிறகு
அதை அதிலே பாத்திரம் செய்வது மிக எளிது என்பதற்காகவே அவன் காலிலே போட்டு மிதிப்பான். அப்படி மிதிக்கும்போது அது சொல்லுதாமா, அந்த மண் சொல்லுதாமா, மாட்டி கை குமார்கோ, அந்த மண் சொல்லுதாமா யாரை பார்த்து? குயவனை பார்த்து. தூக்கியா ரவுந்தை மூகி, நீ என்னடா என்ன போட்டு காலில் போட்டு மிதிக்கிற? तू तुझे मुझे अपने पैरों से कुचलता है? ठीक है, आज का समय तुम्हारा समय है। अब एक समय ऐसा होएगा, मैं रोंदूंगी तो ही मैं तुमको कुचल डालूंगी। एक दिन ऐसा होएगा, मैं रोंदूंगी तो ही। माटी कहे कुम्हार को, तू क्या रोंदे मोही, एक दिन ऐसा होएगा, मैं रोंदूंगी तो ही என்பார் கபீர்தாசர். அப்படியா, நீ என்னை காலை போட்டு மிதிக்கிறியா? எனக்கும் ஒரு காலம் வரும், நான் உன்னை மிதிப்பேன் என்பார். பெண்ணர்த்தம், இறந்த பிறகு நம்ம என்ன செய்கிறாங்க? மண்ணிலே போட்டு புதைக்கிறார்கள், நம் மீது மண்ணை போடுகிறார்கள். கீழே நாம் இருக்கிறோம், மேலே மண் இருக்கிறது. அதுபோல் இன்றைக்கு நான் இருக்கிறேன், நீ மேலே என்னை மிதிக்கிறாய், நாளை நான் உன்னை மிதிப்பேன் என்று வாழ்வின் நிலையாமை கருத்து அந்த கவிதை எழுதப்பட்டது, துவா எழுதப்பட்டது. அதுபோல் இங்கே வெகை வெகரி நாம் தராயே இக்கு மட்டியாக்கே பாண்டே, ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பாண்டங்கள் தான், பாத்திரங்கள் தான் நாங்கள். ஆகவே எங்களே வேற்றுமை கிடையாது. கஹி கபீர், கஹி கபீர், कबीरदास कहते हैं, कहीं कबीर कबीरदास जी कहते हैं, वे दोनों भूले, அவர்கள் இருவரும் மறந்தார்கள். वे दोनों भूले, बोलना भूल करते हैं, இருவரும் தவறு செய்கிறார்கள். இந்துவும் தவறு செய்கிறான், நான் தான் பெருசு சொல்லி, முஸ்லிமானும் தப்பு செய்கிறான், நான் தான் பெருசு சொல்லி, दोनों भूल करते தவறு செய்கிறார்கள். राम ही किन्हू ना पाया, இத்தனையும் சொன்னால் கூட ராமிஹி கின்ஹூ நா பாய, யாரும் ராமரை பார்க்கவில்லை, ராமரும் யாரும் கடவுளை பார்க்கவில்லை. ராமிஹி கின்ஹூ நா பாய, ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க தவிர இதுவரைக்கும் யாருமே கடவுளை பார்த்ததில்லை. ராமன் சொல்கின்ற இந்துக்களும் ராமனை பார்த்ததில்லை, அல்லாஹ் சொல்கின்ற முஸ்லீம்களும் ராமனை பார்த்ததில்லை. வெறும் சண்டை போட்டுக்கிறார் தவிர யாருமே ராமனை, கடவுளை, அதாவது அல்லாவை பார்த்ததில்லை, இறைவனை யாருமே பார்த்ததில்லை. கஹே கபீர், கபீர்தாஸ் நான் சொல்ல சுந்தராஜ் நான் சொல்ல, கபீர் சொல்கிறாரு. கஹி கபீர் வே தோனோ பூலே, அந்த இருவருமே தவறு செய்கிறார்கள். அல்லா என்பவரும் தவறு செய்கிறான், சிவா என்பவரும் தவறு செய்கிறான், இந்துக்களும் தவறு செய்கிறார்கள், முஸ்லீம்களும் தவறு செய்கிறார்கள், ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ராமிஹி கிணஹூனா பழையா, யாருமே இறைவனை அடையவில்லை, யாருமே இறைவனை பார்க்கவில்லை, யாரும் இறைவனை அடையவில்லை, யாருமே இறைவனை பார்க்கவில்லை. ஆக பார்க்காத கடவுளுக்கு சண்டை, பார்க்காத கடவுளுக்கு சண்டை. இவன் மசூதி எடுக்கிறான், கோயில் இடிக்கிறான், மசூதி எடுத்து கோயில் கட்டுக்கிறான், கோயில் எடுத்து மசூதி கட்டுறான்னு சொல்கிறாங்க. இப்படி ஒருத்தர் அடித்துக்கொள்கிறார் தவிர யாருமே இறைவனை பார்க்கவில்லை, யாருமே இறைவனை அடையவில்லை. உழைத்தால் பொருள் அடையலாம், ஆனால் இங்கே சண்டை போட்டால் பொருளை, இறைவனை அடைய முடியாது. அது நம்முடைய தவறு. தோனோஹி போலே ராமஹி தினுகுன பாய, யாருமே ராமனை பெறவில்லை, யாருமே இறைவனை அடையவில்லை. பே கசி பர் பே வேணா வே வே கசி பர் गाय कटावे, गाय कटावे, गाय कटावे, बादही नाम गवाया, बादही नाम गवाया, बादही नाम गवाया. இப்படி ஒரு சட்டப்படுறாங்க, வாக்குவாதம் செய்கிறார்கள். பாதினா வாக்குவாதம், வாக்குவாதத்திலேயே நாட்களை கழிக்கிறார்கள், தன்னுடைய பெயரையும் அவர் இழக்கிறார்கள். ஜனம் கவாயா, நாமை ஜனம் கவாயா, தன்னுடைய பிறப்பை ஆய்வை முடித்துக் கொள்கிறார்கள். ஜனம் கவாயா, பாதிகி ஜனம் கவாயா, வாக்குவாதத்திலேயே அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் எவனும் ராமனை பார்க்கவில்லை, அல்லாவையும் பார்க்கவில்லை. வெறும் வாக்குவாதத்திலேயே, பேச்சிலேயே, சண்டையிலேயே ஜனம் கவாயா. பிறந்த பேர் என்ன? அனைவரையும் காப்பது. அந்த பெரும்பயனை அவர்கள்
இழக்கிறார்கள், இழந்து விட்டார்கள். வாதிகி ஜன்ம கமாயா பே கசி பர் காய் கட்டாவே. ஒருத்தன் ஆட்டை வெட்டுகிறான். நேற்றைய பக்ரீத் அவர்கள் ஆட்டை வெட்டுவார்கள். ஆட்டை வெட்டுகிறான், ஒருவன் மாட்டை வெட்டுகிறான், ஒருவன் ஆட்டை வெட்டுகிறான், ஒருவன் மாட்டை வெட்டுகிறான். இப்படி வாக்குவாதம் செய்கிறான். வாக்குவாதத்திலேயே நீ ஆட்டை வெட்டுகிறாய் என்று இவன் சொல்ல, நீ மாட்டை வெட்டுகிறாய் அவன் சொல்ல, இருவருமே வாக்குவாதத்திலேயே நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நான் தான் பல காலமாக புது காலகாலமாக இருந்துட்டு வர்றேன், நீ இப்போ நேற்று வந்தவன், இப்படி பலவாறாக பேசிக்கொண்டு அவள் ஜனம் கமாயா, தான் எதற்காக பிறந்தோமோ அந்த கடமையை செய்யாமல் தன்னுடைய பிறப்பினுடைய உண்மையை, பிறப்பின் ரகசியத்தை, பிறப்பினுடைய காரணத்தை, பிறப்பினுடைய நோக்கத்தை அவர்கள் இழக்கிறார்கள். ஜனம் கவாயா, காலம் தான் இறந்து போகிறாங்க, அவ்வளோதான், பிறப்பு முடிந்துகிறது. ஜனம் கவாயா, தான் பிறந்த பேற்றை அவர்கள் இழக்கிறார்கள். சொல்வார்கள், அருது அருது மானிடராய் பிறப்பது அரிது. அந்த அரிதான மானிட பிறவியை அவர்கள் வெறும் வாக்குவாதத்திலே இழக்கிறார்கள். நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், என்பதமா உண்பதமா, ஆண்டவன் இந்த மதம் பாட்டு வரும், அருமையான பாடல் அது, கேளுங்களாரும். உண்மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம். ஆக நல்லவங்க இருக்காலும் அதுவே நல்ல மதம். ஆகவே இங்கே மதம் என்று ஒன்று கிடையாது, எல்லாமே ஒன்று. பெயர் வைக்க செய்து கடவுளே, நாங்கள் பெயரை வைக்கல, அவர்தான் வைத்தார். நான் சொன்ன மாதிரி அவன் அருளாலே அவன் தாழ் வேண்டி, அவன் தாழ் வணங்கி. ஆக இறைவனுடைய வணங்கை கூட அவனுடைய அருள் வேணும். அதுபோல இங்கே இத்தனையும் அவர் செய்கிறார், செய்ய வைத்தார். நாம் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறோம். நீ ஆட்டை வெட்டுற, கூட அவன் நீ மாட்டை வெட்டுற, நீ ஆட்டை வெட்டுற, நான் மாட்டை வெட்டுறேன். இப்படி ஆளுக்கால் சண்டை போட்டுக்கொண்டு என்ன பண்ணுறோம், வாக்குவாதம் செய்து இருக்கிறோம், நம்முடைய ஆயுளை முடித்து கொடுக்கிறோம். ஜனம் கவாயா, வாக்குவாதத்திலேயே நம்முடைய பிறந்த வாக்கியத்தை, பிறந்த பேற்றை நாம் இழந்து விடுகிறோம். அந்த இழப்பை நாம் செய்யக்கூடாது, அந்த தவறை நாம் செய்யக்கூடாது. அனைவரும் ஒருவரே என்ற தன்மை நமக்கு வேண்டும் என்ற கருத்திலேயே சொல்கின்றார். நான் மீண்டும் பாடுகின்றேன் அந்த பாடலை. அநேகத்தான்மை ஏகத்தா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. இதுவே நம்முடைய இந்தியாவுடைய பழம்பெருமை. அதை நாம் இன்றைக்கு நாம் இழந்துவிடக்கூடாது. உலகத்திலே இது நாட்டுக்கும் இல்லாத பெருமை இந்தியாவுக்கு உண்டு. அதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை நாம் என்றைக்கும் காப்பாற்றுவோம். நம்முடைய சட்டத்தை காப்பாற்றுவோம், நம்முடைய நாட்டை காப்பாற்றுவோம், நாட்டுடைய ஒருமைப்பாட்டை காப்பாற்றுவோம். அதுக்காக நாம் உறுதி எடுப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு சொல்கிறேன். துயி ஜெகதீஷ் காந்தே ஆயே, துஜி ஜெகதீஷ் காந்தே ஆயே, दोनों जगदीश कहाँ से आए, कहो किसने, कहो कवने भरमाया, कहो किसने कहा, किसने कहा, अल्लाह राम करीम केसो हजरत नाम धराया, अल्लाह करीम राम केसो हजरत नाम धराया. அல்லாஹ் என்றும் ராம் என்றும் கேசவா என்றும் ஹஜரத் என்றும் பெயர்களை வைத்தவனும் கடவுளே. कहन सोनन को दुई करी तापनी, इक निमाज गहना एक कहनते गहना, गहना एक गहनते गहना, इही மகம் பாவனா தூஜா. நகை என்பது ஒன்றுதான், அதுக்கு பல பேர் இருக்கிறது. அதுக்கு அடிப்படை தங்கம், அது ஒன்றுதான். அதனுடைய விலையும் ஒன்றுதான். ஆனால் பெயரும் வேறு, விலையும் வேறு. ஆனால் விலை ஒன்று தான். தங்கத்துக்கு அடிப்படை விலை ஒன்று தான், நகைக்கு வெவ்வேறு பேர் இருக்குது. சரி, வஹி ககன் சொன்னேக்கோ துயி தாப்பினி, இக்கு நிமாஸ் இக்கு பூஜா. ஆக பூஜா என்றும் நமாஸ் என்றும் தொழுகை என்றும் பிரார்த்தனை என்றும் பிரேயர் என்றும் அலகலக தத்தனை பெயரை வைத்துக்கொண்டான். வழிபாட்டு முறை வேறாக இருந்தாலும் கடவுள் ஒருவரே, நாம் செய்கிற செயல் ஒன்றே. எது? இறைவனை அடைவது. ஆனால் எவனுமே இறைவனை நாம் அடைவதில்லை. ஏனென்றால் அடுத்துக்கொண்டே இறைவனை இழந்து விடுகிறோம். இப்போ கஹன் சுனனுக்கோ துயி கரி தாப்பினி, இக்கு நிமாஸ் இக்கு பூஜா, வஹி முகமது வஹி மகாதேவ், பிரம்மா ஆதம் கையே. பிரம்மா என்றாலும் ஆடாம் என்றாலும், ஆதம் ஏவன் சொன்னாலும், முகமது என்று சொன்னாலும், மகாதேவன் சொன்னாலும், சிவா என்றாலும், முருகா என்றாலும், அவை அனைத்தும் ஒருவரே, ஒரே கடவுளே.
கஹி கோ ஹிந்து கஹாவே கோ துரு கஹாவே ஏக் ஜமீன் பர் கஹியே. நீங்கள் சொல்லிக்கலாம் வேணாம் அவங்க பேர், நான் ஹிந்து, நான் துருக்கியன், நான் இஸ்லாமியன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளாமே தவிர நீங்கள் வாழ்வது நிலத்திலே தான். அது ஒன்று தான். நிலம் வேறா? உலகத்தை எங்கே போனாலும் நிலம் ஒன்று தான், ஆகாயம் ஒன்று தான் இல்லையா? அதுபோல் कोई हिंदू को तुर्क कहावे एक जमीन पर रहिए, एक रहिए जमीन पर रहिए. வானத்துக்கு மிதக்க முடியாது, நம்மளால் போக முடியாது, அங்கே வாழ முடியாது. ஜமீன் பர் ரஹியே, பூமியிலே வாழ்கிறோம், நிலத்திலே வாழ்கிறோம், ஒரே நிலத்திலே வாழ்கிறோம். ஒரு நிலத்தில் வாழ்கின்ற ஒரு நிலத்தில் பிறந்தாலும் வாழ்க்கை போல் வாழ்தல் வேறொன்று பாரதியார். ஆக வேறு பிறந்த வேறு ஊராக இருந்தாலும் நாங்கள் மனிதர்கள், ஒரே நிலம்தான், நிலத்துக்கு வேற்றுமை கிடையாது. அதுபோல் கோய் இந்து கொய் துருக்காவே ஏக் ஜமீன் பர் ரஹியே, நிலத்துக்கு வேற்றுமை கிடையாது. நாம் உணவக்கூடிய எல்லா பொருட்களும் அங்கிருந்து தான் வைக்கிறது, அதையும் நமக்கு வேறுபாடு. எதாவது சாப்பிட்றோம், அதே எங்கேருந்து வருது? பூமியில் வைக்கிறது, பூமி ஒன்று தானே. அங்கே நீங்கள் ஒன்றாக வாடுங்கள், அடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏக் ஜமீன் பர் ரஹியே வேத கிசே படே புதுபா வே மௌலானா வே பாண்டே. நாம் இந்துக்களாகி நாம் கீதை படிக்கிறோம், முஸ்லீம்கள் குரான் படிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் பைபிள் படிக்கிறார்கள். படிக்கின்ற புக்கு பேர் ஒன்று தான், வெவ்வேறு தான், ஆனால் அதனுடைய கருத்து ஒன்று தான். அது இறைவனை எப்படி அடைவது என்பதுதான். அது அதே மாதிரி அதை படிப்பவர்கள் வேறு பேர் வேறு. அதனால் இந்துக்களோட பாண்டான்னு சொல்கிறோம், மௌலானான்னு சொல்கிறோம் முஸ்லீம்களே. ஆனால் அதை படிக்கின்ற ஆட்கள் பேர் வேறு, படிக்கின்ற அந்த புத்தகத்துக்கு பேர் வேறு, ஆனால் கருத்து ஒன்று தான். அது இறைவனை அடைவது, இறைவனை பிரார்த்திப்பது, இறைவனுடைய பெருமை என்ன, அதை பற்றி தான். ஆகவே எல்லாம் ஒன்று. பேகரி நாம் தராயே, தேவையில்லாமல் அழகலை நாம் தாயே, வெவ்வேறு பேர் வைத்து கொண்டார்கள். கீதாங்கிறான், குரானுங்கிறான், பைபிளுங்கிறான், பேர் வச்சுட்டான். அதை ஓதுகிறவன் பண்டாங்கிறான், முகமதுங்கிறான், அதாவது மௌலானாங்கிறான். இப்படி பெயர் வைத்து கொண்டார்கள். அழகழகு நாம தராயே, ஆனால் இக்கு மட்டியாக்கே பாண்டே, மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் விவராக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம், ஆனால் பெயர் உண்டு, பெயர்தான் வெவ்வேறு. ஆனால் அடிப்படை என்னன்னா அது மண் தான். அதை பொறுத்த நாங்கள் மனிதர்களும் பெயர் வெவ்வேறு இருக்கலாம், ஆனால் அனைத்தும் இருவரும் இறைவனால் படைக்கப்பட்ட, இறைவன் என்ற இறைவனால் படைக்கப்பட்ட பாத்திரங்கள் தான். பெகரி பெகரி நாம தராயே இக்கு மட்டியாக்கே பாண்டே கஹி கபீர் வே தோனோ பூலே ராமஹி தின்ஹோனா பாயா. இருவருமே தவறு செய்கிறார்கள். நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நான் தான் அவன் தகவல் இருக்கேன், நான் ரொம்ப காலமாக இருக்கேன், நீ இப்போ தான் வந்த, நேற்று வந்த, முன்னாள் வந்தவன் என்று ஒருத்தரை ஒருத்தர் நாங்கள் அடித்து கொண்டு தவிர, ஆனால் யாருமே இறைவனை அடையவில்லை. அப்போது இறைவனை அடைய செய்யணும், பிறருக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஆனால் தொண்டுக்கு பதிலாக நாங்கள் வெட்டி கொடுக்கிறோம். நீ தரம் ஜாதிக்காரனா, நீ முஸ்லீமா, வெளியே போ, வராது, நீ விதிக்குள்ளே வரக்கூடாது என்கிறோம். அதுபோல் நீ இவனா அங்கே வராத, அவனா இங்கே வராது, ஒருத்தரை ஒருத்தர் நாம் சாடி கொள்கிறோம் தவிர, ஆனால் யாருமே எல்லாரும் தவறு செய்கிறாங்க. யாருமே இறைவனை இதுவரைக்கும் அடையவில்லை, இறைவனை பார்க்கவில்லை. நம்முடைய கடமை என்ன? இறைவனை அடைவது. ஆனால் இறைவனை அடைவதில்லை. ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கொண்டே அடுத்துக்கொண்டே இருவருமே தவறு செய்கிறோம். வே கசி பர் காய் கட்டாவே, ஒருத்தன் ஆட்டை வெட்டுறான், நீ ஆட்டை வெட்டுற, நீ போடா வெளியே, நீ மாட்டை வெட்டுற, நீ போடா வெளியே என்று சொல்கிறோம். ஆக ஒருத்தன் அவன் விருப்பம், அது காய் கட்டாவே யா பக்ரி கட்டாவே, அவன் விருப்பம், அவன் விரும்பின உணவை உண்கிறான். ஆனால் இதே ஆட்கள் குற்றம் சொல்கிறான், நீ சாப்பிட்ற, நீ அது சாப்பிட்ற என்று சொல்லி குற்றம் கூறிக்கொண்டே வாது விவாதமே, வாக்குவாதத்திலேயே ஜனம் கமாயா, பிறந்த பேற்றை நாம் எழுந்து விடுகிறோம். நம் மனிதனாக பிறந்த அந்த பேற்றை, மனித பிறவியை நாம் மனித பிறவிலே நாம் மாற்ற வேண்டிய கடமையை நாம் மறந்து விடுகிறோம். பிறந்தனுடைய பெயரை நாம் இழந்து விடுகிறோம். எதற்காக ஆண்டவன் படைத்தான், அதை நாம் மறந்துவிட்டு இப்படி அடித்துக்கொண்டே நாம் கடைசியிலே முடிவு போகிறோம். அப்படி முடியக்கூடாது. ஆகவே மக்களே, நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள். இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழுங்கள். உணவு வேறாக இருக்கலாம், சாப்பாடு வேறாக இருக்கலாம், உடை வேறாக இருக்கலாம், மொழி வேறாக இருக்கலாம், இது வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒருவரே, மனிதர்கள் தான், இந்தியர்கள் தான் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய பிறப்பு பிறருக்கு தொண்டு செய்வதற்காக
தொண்டெடுமைன்னு சொல்வார்கள். நான் தொண்டு செய்வதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இதை நினைத்து கொண்டால் பேதம் பாராட்டாமல் அனைவரும் சமமே என்ற உணர்வோடு இந்தியாவினுடைய பெருமையை அநேகத்தாமே இயக்கத்தால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமை ஒற்றுமை என்ற கருத்தை நிலைநாட்டி உலகத்திலே இந்தியா தான் மிகச்சிறந்த நாடு என்ற பகிர்பாண்ட மாதிரி இக்பால் சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா ஹம் புல்புலே இசுக்கி ஏ குலிஸ்தான் ஹமாரா. அது பாடிருப்பார், மذஹப் नहीं सिखाता मजहब नहीं सिखाता आपस में बैर रखना मजहब नहीं सिखाता आपस में बैर रखना हिंदी है हम हिंदी है हम हिंदी है हम वतन है हिंदुस्तान हमारा हमारा सारे जहाँ से अच्छा हिंदुस्तान हमारा हमारा हम बुलबुले हैं इसकी ये गुलस्तान हमारा हमारा सारे जहाँ से अच्छा हिंदुस्तान हमारा हमारा सारे जहाँ से अच्छा हिंदुस्तान हमारा हमारा सारे जहाँ से अच्छा. இப்படி டாக்டர் முகமது இக்பால் அவர்கள் பாடிய அந்த பாடலை மனதிலே கொண்டு வெறும் நாங்கள் விழாக்களிலே இந்த பாட்டை பாடுகிறோம், வெறும் பாட மட்டும் கூடாது, நெஞ்சில் நிறுத்தி அனைவர் நெஞ்சிலும் நிறுத்தி வைக்க செய்ய வேண்டும். அதை நாம் ஒரு வேள்வியாகவே யாகமாகவே செய்ய வேண்டும் சொல்லி मजहब नहीं सिखाता आपस में बैर रखना मजहब नहीं सिखाता आपस में बैर रखना. மதங்கள் ஒருத்தர் இதையாக கருது வெறுப்பை காற்று என்று சொல்வதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக வாழ்ந்து தான் எல்லா மதமும் சொல்வதை தவிர எந்த மதமே நீ அன்பை பரப்பு என்று சொல்வதை தவிர நீ வெறுப்பை பரப்பு என்று சொல்லாது. ஆகவே அதான் பாடுகிறார், मजहब नहीं सिखाता आपस में बैर रखना. நம்ம என்ன வச்சுக்கணும், ஹிந்தி है हम हिंदी है हम हिंदी है हम நாங்கள்லாம் இந்தியர்கள், वतन है देश है இந்த நாடு, हिंदुस्तान हमारा हमारा सारे जहाँ से अच्छा. இந்த கருத்தை நெஞ்சிலே கொண்டு அனைவருக்கும் பரப்பி நாட்டிலே ஒருமைப்பாட்டை ஒற்றுமையை நிரப்ப அனைவரும் வாழ்வோம் என்று உறுதியை ஏற்றுக்கொண்டு நாம் நாட்டுக்காக வாழ்வோம், நாட்டுக்காகவே சாவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்போடு தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். நீங்கள் கேட்கும்பொழுது இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பிறருக்கும் பதிவிடுங்கள், பகிருங்கள், இதை உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள், எனக்கு அது உரமாக இருக்கும். ஆகவே கமெண்ட்ஸ் போடுங்க, சந்தேகங்களை கேளுங்கள் சொல்லிக்கொண்டு நாளை ஒரு புதிய தலைப்போடு சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. தன்யவாத் தன்யவாத். ஜெய்ஹிந்த். போயிட்டு வாங்க, போயிட்டு வா.